ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பனின் வாகனங்கள். புலியேறி வருகின்ற மணிகண்ட பெருமானே, கலியுக வரதனான சுவாமி. பெருமாளும் பெருமாளும் இணைந்தாரே, அதனாலே ஹரிஹர சுதனுமான சுவாமி. ஐயப்பா சரணம் சரணம், ஐயப்பா சரணம் சரணம், ஐயப்பா சரணம், ஐயப்பா சரணம். 18ஆம் படி தாண்டி நான் காண்கின்றேன். புலியேறி வருகின்ற மணிகண்ட பெருமானே, கலியுக வரதனான சுவாமி. பெருமாளும் பெருமாளும் இணைந்தாரே, அதனாலே ஹரிஹர சுதனுமான சுவாமி. ஐயப்பா சரணம் சரணம், ஐயப்பா சரணம் சரணம், ஐயப்பா சரணம், ஐயப்பா சரணம். 18ஆம் படி தாண்டி நான் காண்கின்றேன். ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று ஐயப்பனின் வாகனங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். அகிலமெல்லாம் காத்தருளும் ஐயப்ப சுவாமியின் வாகனமாக நாம் புலியைத்தான் பார்த்திருப்போம். ஆனால் ஐயப்பனுக்கு மேலும் சில வாகனங்கள் உள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாய் காணலாம். புலி வாகனம். ஐயப்ப சுவாமி மகிஷியை வதம் செய்துவிட்டு புலிப்பாலுடன் பந்தளம் நோக்கி வரும்போது புலியையே வாகனமாக கொண்டு தேசத்திற்குள் நுழைந்தார். ஆகையால்தான் அவர் பெரும்பாலான தருணங்களில் புலி வாகனத்துடன் காட்சியளிக்கின்றார். மகிஷியை ஐயப்ப சுவாமி வதம் செய்த பிறகு அவரை போற்றும் விதத்தில் இந்திரனே புலியாக வந்து அவருக்கு வாகனமாக இருந்தான் என்று புராணங்கள் கூறுகிறது. புலி வாகனமானது ஐயப்ப சுவாமியின் தெய்வீக சக்தியையும் அவரின் அளப்பரிய வீரத்தையும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் திறனையும் உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது. யானை வாகனம். சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் அம்சமாக தோன்றிய ஐயப்ப சுவாமிக்கு சிவபெருமான் பூதகணங்களை அளித்து அவரை காவல் தெய்வமாக ஆக்கினார். அதேபோல் இந்திரன் அவருக்கு 100 யானைகளை அளித்ததால் ஐயப்ப சுவாமிக்கு சதவாகனன் என்ற பெயரும் உண்டு. அதனால் ஐயப்ப சுவாமி யானை வாகனத்திலும் பவனி வந்து அருள் பாலிக்கின்றார். குதிரை வாகனம். ஐயப்ப சுவாமி காவல் தெய்வமாக இருப்பதால் குதிரையும் அவருக்கு வாகனமாக உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. ஐயப்ப சுவாமி பந்தள தேசத்தின் இளவரசராக இருந்தபோது குதிரை ஏற்றத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவராய் இருந்ததாக இதிகாசங்கள் சித்தரிக்கின்றன. ஆகையால் குதிரையும் அவரது வாகனமாக சொல்லப்படுகிறது. காளை வாகனம். சபரிமலை ஐயப்பனுக்கு காளையும் ஓர் வாகனமாகும். பந்தள தேசத்தில் உதயன் என்ற பயங்கரமான கொள்ளைக்காரன் பொதுமக்களுக்கு இடையூறு செய்து வந்தான். அவனை அழிக்க ஐயப்ப சுவாமி கடுத்தை எனும் தனது படைத்தலைவனை பெரும் படையோடு அனுப்பி வைத்தார். அப்போது ஐயப்ப சுவாமி காளையின் மேல் அமர்ந்தபடி தனது படைகளை கண்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் காளையும் அவருக்கு வாகனமாயிற்று. ஆரியங்காவில் நடைபெறும் திருமண விழாவில் ஐயப்பன் காளை வாகனத்திலும் புஷ்கலாதேவி போஞ்சப்பரத்திலும் வலம் வருவது குறிப்பிடத்தக்கதாகும். ஐயப்ப சுவாமிக்கு யானை, காளை, குதிரை மற்றும் புலி ஆகியவை வாகனமாக இருக்கின்றன. சபரிமலையில் அவருக்கு சர்வாபரண அலங்காரம் செய்யும் வேளையில் தங்கத்திலான யானையையும் புலியையும் உடன் வைக்கிறார்கள். ஐயப்பனின் அம்சமாக போற்றப்படும் ஐயனார் சுவாமி ஆலய விழாக்களில் குதிரை எடுப்பு என்பது விமரிசையான வைபவமாகும். ஐயப்ப சுவாமியின் வாகனங்கள் அவரின் தெய்வீக சக்தியையும் அவரது முக்கிய பண்புகளையும் பக்தர்களுக்கு கற்பிக்கும் வாழ்க்கை முறையையும் விளக்கும் குறியீடுகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால்தான் தெய்வங்களின் வாகனங்கள் மிகவும் போற்றுதலுக்குரியதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது. எண்ணற்ற வாகனங்கள் ஏழை பங்காளன் ஐயப்ப சுவாமிக்கு இருந்தாலும் நம் மன வாகனத்தில் அவனை அமர வைத்து மனமாற வேண்டினால்
ஐயப்பன் மனமும் குளிரும், ஐஸ்வர்யம் பலவும் பெருகும் என்பது சத்திய வாக்காகும். ஐயப்ப சுவாமியின் வாகனங்களை போற்றிடுவோம். ஐயன் அருளால் அகிலம் புகழ வாழ்ந்திடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. புலியேறி வருகின்ற மணிகண்ட பெருமானே, கலியுக வரதனான சுவாமி. பெருமாளும் பெருமாளும் இணைந்தாரே, அதனாலே ஹரிஹர சுதனுமான சுவாமி. ஐயப்பா சரணம் சரணம், ஐயப்பா சரணம் சரணம், ஐயப்பா சரணம், ஐயப்பா சரணம். 18ஆம் படி தாண்டி நான் காண்கின்றேன். புலியேறி வருகின்ற மணிகண்ட பெருமானே, கலியுக வரதனான சுவாமி. பெருமாளும் பெருமாளும் இணைந்தாரே, அதனாலே ஹரிஹர சுதனுமான சுவாமி. ஐயப்பா சரணம் சரணம், ஐயப்பா சரணம் சரணம், ஐயப்பா சரணம், ஐயப்பா சரணம். 18ஆம் படி தாண்டி நான் காண்கின்றேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்போ 18ஆம் படி கதிபதியே